விஜயா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட, அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு என்ன அப்படி விஜயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த மீனா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாள்ல, அவளோட தங்கச்சி இருக்காள் இந்த சீதா, அவள் கோயிலுக்கு வந்திருந்தா. அப்போது அவள் கழுத்தில் இருக்க அந்த தாலி செயினை ஒருத்தங்க யாரோ அறுத்துட்டு போயிட்டாங்க. அது யாருன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு சாமி ஆடி குறி சொன்னால ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை தான்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. எனக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. மீனா பொய் சொல்ல மாட்டாளே அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் அந்த பூக்காரிக்கு நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க. அப்புறம் என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அப்போது அந்த முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து அந்த பொம்பளை தான், நாங்கள் அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து நிரூபிக்கிறோம், அப்படி நிரூபித்தா நீங்கள் வந்து ஆரத்தி எடுத்து மருமகளே வீட்டுக்குள்ளே வான்னு என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறான். மீனாவை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சிரிக்கிறாங்க. பார்வதி என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, கண்டிப்பாக முத்து அதை நிரூபிச்சிடுவான். நீ மீனாவை ஆரத்தி எடுக்கிறதுக்கு ரெடியாக இரு, உன் மருமக உன் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. என்ன பார்வதி, என்ன நீ கோவப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு விஜயா அப்படியே கோவப்படுறாங்க. முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு மாறு விஷம்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பொம்பளையை கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அந்த பக்கமாக ஒளிஞ்சு அப்படியே போகுது. முத்து மீனா 2 பேருமே பார்க்குறாங்க. என்னங்க அந்த பொம்பளை தாங்க இது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிப்பா பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போனவொடனே இங்கே பாருங்கள், இந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க மாறு விஷயத்தில். அப்போ கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு இந்தாங்க இது தாலி செயின், இதை வந்துட்டு எடுத்துகிட்டு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருமா, இதெல்லாம் திருட்டு பொருள் தானே, இதை உருக்கிடுவேன், ஆனால் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி செயினை கொடுக்குறாங்க. மீனா முத்து 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ சீதாவோட தாலி செயினுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த சாமி ஆடுற பொம்பளையை அப்படியே கையும் களவுமாக பிடிக்கிறாங்க. அங்கே இருக்க அந்த தாலி செயினை எடுத்து அப்படியே பேக்கெட்டில் போட்டுக்கிறாரு முத்து. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவேன் அப்படின்னு அடித்து அந்த சாமி ஆடுற பொம்பளை இழுத்துட்டு வந்து விஜயா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜயா ஷாக் ஆகுறாங்க. ஆமாங்க, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அந்த சாமி ஆடுறவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ ஆரத்தி எடுத்து மீனாவை வீட்டுக்குள்ளே வர வைக்கணும், நான் நிரூபிச்சிட்டேன்